இன்றைக்கி நான் மஞ்சள் பூசணிக்காய் வச்சு ஓலன் பண்ண போகிறேன். மஞ்சள் பூசணிக்காய் இந்த மாதிரி கட் பண்ணியிருக்கேன். ஒரு பெரிய வெங்காயத்தையும் நீளமாக கட் பண்ணியிருக்கேன். காரத்துக்கு ஒரு 5 பச்சை மிளகாய் 2 கீறி வச்சுருக்கேன். ஒரு பீஸ் இஞ்சி, அதுவும் ரொம்ப பொடுசாக கட் பண்ணியிருக்கேன். ஒரு சின்ன பீஸ் பட்டையும் ஒரு 4-5 கிராம்பும் எடுத்துருக்கேன். கடாயில் எண்ணெய் சுடாயிடுச்சு. இனி இதில் உள்ள இஞ்சி, பச்சை மிளகாய், வெங்காயம், அந்த கிராம்பு, பட்டை இவ்வளவும் அதில் போட்டு வசக்கணும். அப்புறமா காராமணியை நேற்றுக்கு குவர வச்சு இன்றைக்கி சால்ட்டும் போட்டு அவிச்சிருக்கேன். இது கோகனட் மில்க்கு, அது ஃபஸ்ட்டு பால். இது செகண்ட் பால். இந்த செகண்ட் பாலை விட்டு தான் இந்த பூசணிக்காவை வேக விடணும். வெங்காயம் நல்லா வதங்கக்கூடாது. கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறம் இந்த பூசணிக்காய் நறுக்கி வச்சுருக்கிறத அதில் கொட்டணும். கொஞ்சம் சால்ட்டும் போட்டு இந்த செகண்டு மில்க் எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அதையும் கொட்டி மூடி வச்சு வேக விடணும். வெந்துடுச்சு. இனி இந்த காராமணி அவிச்சு வச்சுருக்கிறத அதில் கொட்டணும். கலரி கொடுத்து சால்ட்டெல்லாம் சரியாக இருக்கான்னு பார்த்துக்கணும். அப்புறமா இந்த ஃபஸ்ட்டு பால் எடுத்து வச்சுருக்க வேண்டிய அதையும் கூட அதில் கொட்டணும். அதை விட்டதுக்கப்புறம் தலைக்க விடக்கூடாது. ஸ்டாப் பண்ணிவிட்டு அப்புறமா எண்ணெய், கடுகு, கறிவேப்பிலை போட்டு தாளித்து அதில் கொட்டணும். பூசணிக்காய் குழம்பு சரியாயிடுச்சு. பூசணிக்காய் குழம்பு சரியாயிடுச்சு.